ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்றைய பாசுரத்துல பகவான் கேட்குறாரு, என்ன ஆண்டாள் நான் போயிட்டு வரட்டுமா, ஏன்னா பாரு மாடெல்லாம் மேய்க்கணும், நான் போகட்டுமா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, என்ன பகவானே இப்படி சொல்லிட்ட, இன்னும் நீ பறை தரணுமே, பறை தராமலே நீ எப்படி போவ, அதோட கூட எங்கள்கிட்டேருந்து நீ போயிட முடியுமா என்ன, அதோட நாங்கள் ஏதாவது குறை ஏதாவது நடந்துருச்சா, ஏதாவது தவறு நடந்துருச்சா பகவானே, அதுக்காகலாம் சீறி அருள் பண்ணிடாத, உனக்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு பறை வேணும், அதை கொடு அப்படின்னு கேட்கும் விதமா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா, அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். இப்படிதான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆண்டாள் முதல்ல நந்தகோபர் வீட்டில் அவரோட பள்ளி கட்டில்ல பகவானை பார்த்தாங்க, அப்புறம் அவரோட சன்னிதானத்துல பகவானை பார்த்தாங்க. இப்ப பகவான் மாடு மேய்க்க போகணும் அப்படின்னு சொல்றப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, நீ எவ்வளவு கருணை கூர்ந்து இந்த ஆயர் குலத்துல பிறந்திருக்கிற பகவானே, இப்ப திடீர்னு போறேன்றியே, இன்னும் மாடு மேய்க்க போறியா நீன்னு, மாடு மேய்க்க போனாலும் நாங்களும் உங்க கூட வருவோம், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு கொஞ்ச நெஞ்சமா என்ன, அது என்ன அப்படியே போயிடுமா என்ன அப்படின்னு சொல்ற விதமா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பகவான் சொல்றாரு, நான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, பகவானே நீ போய் மாடு மேய்க்கிறேன்னு சொல்றியா, அப்போ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், நாங்களும் வரோம், எல்லாருமா போய் கானம் சேர்ந்து உண்போம், அந்த கானகத்துல போய் காட்டுல போய் சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாரும் முழங்கை வழிவார கூடி இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் பகவான் போறேன்னு சொன்னானாம். அதனால ஆண்டாள் அம்மா சொல்றாங்க, எல்லாம் அங்க போய் சாப்பிடுவோம், பகவான் அங்க போறேன்றாங்கள, எல்லாரும் வாங்கன்னு தோழிகளையும் கூட்டிட்டு பகவான் கூட போறோம்னு சொல்றாங்களாம். அப்போ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்ப ஆண்டாள் அம்மாக்கு தோணுதான், எப்படி அவங்களே ஒரு ஆய்ச்சியரா நினைச்சுதானே இந்த மொத்த திருப்பாவே எழுதியிருக்காங்க. அதனால அறிவொன்றும் இல்லாத ரொம்ப பெரிய ஞானிகள்லாம் கிடையாது, ரொம்ப யோகிகள்லாம் கிடையாது, அப்படி இருக்கிற இந்த ஆயர் குலத்துல நீ பிறந்திருக்கிறியே பகவானே அப்படின்னு சொல்லி எழுதுறாங்களாம். ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, ஞான மார்க்கம் இக்கலியுகத்தில் மிக கடினமானது. ஒருவனுக்கு தேக அபிமானம் இருக்கும், அதாவது தேகம்தான் என்றும் இருக்கின்றது என்று கருதும் வரை ஞானம் கிட்டாது. மனிதனுடைய உயிர் கலியுகத்தில் உணவை சார்ந்து உள்ளது, அதனால் ஞான மார்க்கம் எட்டாது இருக்கின்றது. பக்தி மார்க்கமே இக்கலியுகத்தில் மிக சுலபமானது அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதற்கினங்க, அறிவொன்றும் இல்லாத ரொம்ப பெரிய ஞானி இல்லையே நாங்க, அந்த ஞான மார்க்கமும் எங்களுக்கு வரல, ஏன்னா உன்னோட பக்தி பண்ணணும், உன் மேல பக்தி பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கமா இருக்கு. ஏன்னா பிறவி பெருந்தனை, நீயே இந்த மாயா உலகத்துல தேகத்தோட பிறந்திருக்கிறியே பகவானே, அப்போ உன்னை பக்தி பண்றது தானே எங்களுக்கு வேணும். உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னை பக்தி பண்ணி உன்னை இந்த மானோட ரூபத்துல பாக்குற அளவுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அறிவில்லை ஞானம் இல்லையே தவிர உன்னை இந்த தேகத்தோட பாக்குறதுக்கும் உன் மேல பக்தி பண்றதுக்கும் புண்ணியம் நிறையா நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் மேலும் சொல்றாங்க, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு. குறையே இல்லையா பகவான்கிட்ட. ஆனா இப்ப ஆண்டாள் அம்மாக்கு அந்த பறை தராம பகவான் ஆண்டாள் அம்மா கூட இல்லாம, ஆண்டாலும் உங்க தோழிகள் கூடயும் இல்லாம போயிட்டா அப்ப குறை வந்துருமா.
ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க, குருதேவர் உங்களை காப்பார். யார் அவரது திருப்பாதங்களை புகழடைந்து இருக்கின்றனரோ, அனைத்தையும் துறந்து அவரே தஞ்சம் என்று புகுந்து இருக்கின்றனரோ, உயர் வாழ்க்கை வாழ விரும்புகின்றனரோ, அவர்களை காக்காமல் போனால் அது அவருக்கே பெரும் பாவம் அல்லவா, பெரும் குறை அல்லவா அப்படின்னு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க. அப்ப தஞ்சம்னு நான் உங்ககிட்டக்க வந்துட்டேன் பகவானே, நீங்க தான் வேணும்னு சொல்லி உங்க பாத கமலத்துல நான் வந்துட்டேன். அப்ப நீ என்ன காக்காம என்னை விட்டு போறேன்னு சொன்னா அது குறையாயிடும். அதனால இப்ப வரைக்கும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனா நீ இருக்க. இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போய் குறையோடு இருக்கிற கோவிந்தனா மாறிடாத. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஏன்னா நாங்க உறவுக்கோள் நட்டு உன்னை நாங்க பிடிச்சிட்டோம். அதனால உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு இருக்கிற அந்த உறவை ஒழிக்கவே முடியாது. நீ போறேன்னு சொன்னாலும் அது போகாது பகவானே. ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க, உலகின் உறவுகள் நிலையற்றவை. இன்று அவையே எல்லாம் போல் தோன்றலாம், நாளை மறைந்துவிடும். உனது உண்மையான உறவு இறைவனோடு குருதேவருடன் மட்டுமே. கடவுள் நமக்கு சொந்தமானவர், நெருக்கமானவர். இதுவே மனிதனுக்கும் பகவானுக்கும் நிரந்தர உறவு ஆகும். இது எவ்வளவு ஆழமாக ஒருவனுக்கு இருக்கின்றதோ அவ்வளவு ஆழமாக அவ்வளவு தூரம் அவன் பகவானை நெருங்குகின்றான், அவரையே அடைந்து விடுகின்றான். நான் யாருடைய பொறுப்பை ஏற்று இருக்கின்றேனோ நான் அவர்களுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பொறுப்பை ஏற்றது நான் அல்லவா அப்படின்னு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க. அப்ப பகவான் பொறுப்பை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா பகவான் அங்கே நம்ம கூடவே தானே இருக்கணும், எங்கே போறது? அதனால உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது பகவானே, உன்னோட நான் உறவுக்கோள் நட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் விதமா இந்த வரி அமைஞ்சிருக்கு. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அம்மா நினைச்சுக்கிறாங்க, பகவான் கிட்டக்க ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ, ஏதோ ஒன்று அறியாமைனால பிழை நடந்துருச்சோ, அதனாலதான் பகவான் இன்னும் பறை தராமலே நான் போகவான்னு கேட்கிறானே அப்படின்றதுனால, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்னு சொல்றாங்க. அறியாத பிள்ளைகளோ, பகவானே நாங்க தெரியாம இந்த பாவை நோன்பு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பிழை நடந்திருக்கலாம், உன்னை தவிர வேற ஏதாவது பத்தி சிந்தனை செஞ்சிருக்கலாம், இல்ல உன்னை அலட்சியமா நடிச்சிருக்கலாம், உன் பேரை அலட்சியமா சொல்லியிருக்கலாம், உன் பேரை தவறா சொல்லியிருக்கலாம். அதுக்காக பகவானே நீ எங்களை கோவப்பட்டு அருள் பண்ணாத, ஏதோ உன் மேல இருந்த அன்பினால நாங்க செஞ்சிட்டோம். ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க, நமது அறியாமை அதனால் வரும் தவறுகள் பகவானுக்கு நன்கு தெரியும், எனவே அவர் நம்மை மன்னித்து விடும் கருணாமூர்த்தி அல்லவா அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லியிருக்காங்க. அதனால அறியாத பிள்ளைகளோ அன்பினால், ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க, நமது குருதேவர் அன்பின் வடிவம். ஏதோ கடினத்தவம் செய்தால்தான் இறை அருள் கிடைக்கும் என்றெல்லாம் எந்த நியதியும் கிடையாது மகளே, அன்பினால் மட்டுமே அவரை பெற இயலும் அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொன்னதற்கு இணங்க அன்பினால் உன் தன்னை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சிறு பேர் அழைத்தனவும், ஏதோ அலட்சியமா அந்தந்த இடத்துல ஏதோ நாங்க சொல்லியிருப்போம், உன்னை பத்தி ஏதாவது தவறு நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அம்மா சொல்றாங்க. ஆண்டாள் அம்மா எங்கேயாவது தவறு பண்ணியிருப்பாங்களா? ஆண்டாள் அம்மா தாயாரே ஆச்சே, அவங்க எப்படி தவறு பண்ணுவாங்க? ஆனா அது அவங்களுக்காக சொல்லலையாம், நம்ம எல்லாருக்காகவும். நம்ம இந்த பாவை நோன்பு செய்யறப்ப என்ன பெரிய பகவான் அப்படின்னு சொல்லி அவனை நினைச்சிருக்கலாம், இல்ல அவனோட பேரை எங்கேயாவது தப்பா உச்சரிச்சிருக்கலாம், இல்ல அவனை பத்தி அவனை தவிர வேற ஏதாவது சிந்தனை நமக்கு வந்திருக்கலாம். அப்ப அதெல்லாம் பொறுத்துக்கொள்ளு நம்ம சொல்லணுன்றதுக்காக ஆண்டாள் அம்மா சொல்லி காட்டுறாங்களாம், அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும். உன்னை ஏதாவது அலட்சியப்படுத்தி இருக்கலாம், அதுக்காக நீ கோவப்பட்டு அருள் பண்ணாத, கோவப்பட்டு அருள் பண்ணாம போயிடாத. ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, ஒருவனுக்கு மைந்தர் சிலர் இருந்தனர், அவர்களுள் மூத்தவன் பிதா என்றோ அப்பா என்றோ சரியாக அழைப்பான், கடைசி மகனோ அப் என்று அரைகுறையாக கூப்பிட்டு அழைப்பான். மழலை சொல்லை முன்னிட்டு கடைசி மகனை தந்தை கோபித்து கொள்வாரா என்ன?
இறைவனை நீ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், உனது பக்தியையே அவர் பொருள்படுத்துவார் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்ப ஆண்டாள் அம்மாவும் சிறுமியர் தானே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் ஆயர் சிறுமியர் ரோமுக்கு அப்படின்னு சிறுமியரோட பாவத்தை எடுத்து தானே பகவான் கிட்டக்க போறாங்க. அதனால நாங்க இன்னும் மழலை சொல்னால ஒன்னு ஏதாவது அலட்சியமாவோ தவறாவோ எங்கேயாவது நடத்தியிருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் நீ கோவப்படாத. எப்படி அப்பா என்ன கோவப்பட்டு அந்த கடைசி பையனை கோச்சுக்குவாரா என்ன, அதனால நீயும் அந்த மாதிரி பண்ண மாட்ட. பண்ணாத பகவானே எங்களுக்கு பறை வேண்டும், சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். எங்க கிட்டக்க உண்மையா இருக்கிற அந்த பக்தியை மட்டும்தானே பகவானே நீ பொருட்படுத்துற, அதனால எங்களுக்கு நீ பறைய கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அம்மா கேட்குறாங்க. இந்த பறைக்காக தானே இவ்வளோ பாசுரமா சொல்லிட்டு வந்தோம். அந்த பறை என்னன்றத நாளையோட பாசுரத்துல பார்ப்போம். அதோட பறை கொடுன்னு கேட்டோன்னே பறை கொடுத்துட்டு பகவான் போயிடுவாரா என்னன்னு பார்த்தா அதுலதான் விஷயமே இருக்கான். அந்த பறைய சொன்ன பிறகு பகவான் போக முடியுமா என்ன, அதனால அந்த பறை என்னன்றத நாளையோட பாசுரத்துல பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்ம அறியாமையினால செஞ்ச பிழைகள் அத்தனையும் பகவான் மன்னித்து விட்டு சீறி அருள் பண்ணாம போயிடாம நமக்கு கருணையோட அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். இந்த மாதிரி நம்ம பகவான் கிட்டக்க கேட்கறதுக்கு ஆண்டாள் அம்மா அருள் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் அம்மா கிட்டக்கையும் வேண்டிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.